பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பொட்டுக்கடலை முட்டை அடை அம்சமாக அப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக எவ்வளோ மொத்தமாக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து முட்டை அடை. இந்த முட்டை அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த முட்டை அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தோசைக்கல்லை வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த முட்டை அடைக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். முட்டை அடை செய்ய தேவையான பொருட்கள் வந்து 2 முட்டை எடுத்துருக்கோம். நம்ம பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 நல்ல பெரிய வெங்காயமாக, 1 பெரிய தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். குடைமிளகாய் கேப்சிகம் அதையும் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன இஞ்சி துண்டு அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 5 பூண்டு பல் இதையும் பொடிசாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா, கரம் மசாலா இல்லை கறி மசாலா, 1 கைப்பிடி பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி தூளாக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். குடமிளகாய், கறி மசாலா, தக்காளி, தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு, வெங்காயம், உப்பு, எண்ணெய், முட்டை, பொட்டுக்கடலை பொடி. இந்த முட்டை அடைக்கு நம்ம இப்போ எல்லாமே பொருளை ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டோம். கறி மசாலா, அடுத்தது மிளகாய்த்தூள், இஞ்சி, அடுத்தது பூண்டு, உப்பு எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணும். அடுத்தது பொட்டுக்கடலை மாவு, இதையும் நல்லா கலக்கிங்க. எல்லாத்துக்கூடையும் நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுணும். எங்கேயும் கட்டி பிடிக்காத அளவுக்கு இருக்கணும். அடுத்தது முட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுங்க. எங்கேயுமே கட்டி பிடிக்காத அளவுக்கு தாராளமாக கலந்து விட்டுங்க. உங்களுக்கு முட்டை பத்தாத மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் இன்னொரு முட்டை கூட தாராளமாக ஊற்றிக்கலாம். அடை வந்து நல்லா சூப்பராக வரும். அதனால் நீங்கள் தாராளமாக இன்னொரு முட்டை கூட ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் மாவு திக்காக இருக்கனால இன்னொரு முட்டையும் போட்டுக்கிறோம். அதாவது மொத்தமாக பொருள் கொஞ்சம் கூடுதலாக போயிட்டு அதனால் 3 முட்டையை போட்டுக்கிட்டோம். ஒரு இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. இதையும் நல்லா கலக்கி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டுனா அடுத்தது அடை ஊற்றி எடுக்கிற ப்ராசஸ் தான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள் தான். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம அடுத்தது ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். எப்போதுமே சரி, எண்ணெய் சூடாமல் எந்த ஒரு பொருளையும் நாம் செய்யக்கூடாது. இது மாதிரி ஒரு குழிக்கரண்டி பயன்படுத்திங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வருங்க 1 கரண்டி இதில் போட போகிறோம். அடைங்கிறது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் அடையை நல்லா தடிமானமாக ஊற்றிங்க. பாருங்க சூப்பராக வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டேன். அதனால் வழுக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம விரட்டி போட வேண்டியதான். அவ்வளோதாங்க. எண்ணெய் கூடுதலாக போனதுனால அப்படி இருக்குது. அது பாருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். அடுத்தது அப்படியே ஒன்று ஒன்றா அதேமாதிரி ஊற்றி எடுக்கலாம். நீங்கள் இதையே மொத்தமாக போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நைஸாக போட்டுக்கிட்டாலும் சரி, ஒரு 1.5 கரண்டி இருந்தால் போதும். 1.25 கரண்டி இருந்தால் போதுங்க. ஒரு அருமையான அடை தயாராகிடும். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அப்படியே பரட்டி போட்டுடலாம்.
ஒரு அடை செய்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. ஆனால் சுவையில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அவ்வளோ அம்சமாக இருக்கும். இருட்டி போச்சு, அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே பட்டி பட்டி போட்டு எடுத்துடலாம். இதையும் அதே மாதிரி எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம ஊற்றி எடுத்துடலாம். வாங்க இந்த முட்டை டேஸ்ட் பார்க்கலாம். வாசனை செமையாக இருக்குங்க. ஒரு முட்டையும் அது கூட கலந்து ஒரு அடை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆம்லேட் மாதிரி கிடையவே கிடையாது. இது இன்னும் கூட நீங்கள் திக்காக காய்ச்சி, அதாவது மாவை திக்காக கரைச்சி பொட்டுக்கடலை மாவை கூடுதலாக போட்டு நீங்கள், நான் வந்து ஒரு கைப்பிடி போட்டேன், நீங்கள் 2 கைப்பிடி போட்டு கூட இந்த அடையை சுட்டு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த அடையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வா, ஐயோ, சான்ஸே இல்லைங்க. வேற மாதிரி இருக்குங்க. பாருங்க, சூப்பராக உள்ள எல்லாமே அப்படியே வெந்து போய் டயட் இருக்கேன், அந்த சாப்பிடக்கூடாது. ஆனாலும் அதையும் மீறி இந்த சுவை என்னை வந்து இழுத்துட்டு போகுது. பயங்கரமாக இருக்குங்க. அல்டிமேட்டு இந்த அல்டிமேட்டான பொட்டுக்கடலை முட்டாடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அசந்து போவாங்க எல்லாம். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனலுக்கு கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னன்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.